இந்தியாவிலேயே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் 4 வகை நிலங்கள் உள்ள நாடு நாஞ்சில் நாடு. இப்ப அம்மா வந்து ஸ்கூட்டில வந்தாங்க வெளியே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கார் ஓட்டுக்கு திருமண வாழ்க்கைன்னு நீங்க ஒண்ணு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல? அதுக்கு நான் ஒரு காலத்துல அரிசி தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் பகலும் இரவும் இதுதான் சாப்பாடு. அவர் வரலங்களும் நீங்க வேணும் போ. அந்த லாங்குவேஜ் படிச்சது தமிழ், பேசுறது மலையாளம். இங்க அந்த குழப்பம் இருக்கும் இந்த மாவட்டத்துல. முந்திரி பருப்பு திங்கிரி ஊடுருவங்க. நினைவாட்டு ஒரு மரம் நடுவாங்க. எங்க அப்பாக்கு நினைவு மரம் இது. அப்ப எனக்கே வைகோ எனக்கு முட்டல் மோதல் வந்த காலம். இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இது கூட இருக்க முடியும்னு மயிர் அப்படின்னு. நான் குழந்தை பிறந்த சின்ன தகவல் சொல்லியாச்சு. எனக்கு பார்க்க போக முடியும். உண்டா இல்லையான்னு கலைஞர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, இல்லைன்னா என்னைக்கே செத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். இதுதான் மிளகு. இப்ப இவங்க 2 பேருக்காக வாழணும், அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். சாருடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் இருக்கிறது உணர்றீங்களா? அப்பா சிரிச்சு பார்த்ததே இல்லை பிள்ளைய. இப்ப இந்த பிள்ளைகளை வந்த பிறகு சிரிச்சு. என் வீடு இடிக்கப்பட்டது பிறகு இந்த வீடு கட்டினது. அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஜெயலலிதா இடிச்சாங்க. என் வீட்டுல மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருக்கும் மதிமுகவோட சின்னம் இல்லையா? சின்னம். இந்த மரம் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். வைகோட்ட ஜெயில போய் சொன்னேன். அவன் இந்தியில எனக்கு பதில் சொல்லுவான். நான் சரிப்படுத்தி அறிவேன். அதெல்லாம் ஒத்துக்கலாமா? இவன் என்னை விட கலை ஆர்வம், பேச்சாற்றல். மெல்லிடாச வழக்கில மயங்கிய மன நான் நவழியில தைபுறவான் நவழியில மிதக்கிற கருவிழி முகத்துல சிறியவனே சிறுமகளே கால் கொலுசுல நான் சிறையே கார் குழலே பூ மகளே உள்ளு மெல்லுகில்ல படிச்சவளே சுங்க குடி சேலக்காரி எம் மனசுல காவக்காரி மன்முதனம் போத எல்லாத்தையமா எவிலி மகள் மந்திரக்காரி நீல் விழி மீழ்ச்சிய கார்குல நீந்திடும் மீன் வகை உன் வேள் பாடிடும் உன் சுவை உன் குரல் தேடுடை வாடுரை உன்னில். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம மணக்காவிளை அப்படிங்கிற ஊர்ல இருக்கோம். இது நாகர்கோயிலுக்கு அருகில் இருக்கு. நாடறிந்த பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இல்லத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை அவர் கூட பேசலாம் அப்படின்னு இருக்கிறோம். வாங்க அவருடைய இல்லத்துல அவரை சந்திக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வாங்க வாங்க. வேற என்ன விசேஷம்? பயணம் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பான பயணம் சார். உங்க ஊர் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்தியாவிலேயே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் 4 வகை நிலங்கள் உள்ள நாடு நாஞ்சில் நாடு தான். இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. கடலும் கடல் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், காடும் காடு சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும் இருக்கிற ஒரே இடம் இந்தியாவிலேயே நாஞ்சில் நாடு மட்டும்தான். நாஞ்சில் நாடு அப்படின்றது கன்னியாகுமரி மாவட்டம் அது குறிப்பிடுறதா சார்? அது நாஞ்சில் நாடுன்னா, நாஞ்சில்னா கலப்பை. ஏர் பிடித்து உழுகிறத வாழ்க்கையாக கொண்ட மக்கள். வயல், அந்த அந்த வயல் சார்ந்த பகுதிகள் தான் நாஞ்சில்னு பேர். இது மாவட்டம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். இவன் எல்லாம் சேர்ந்து அது எப்படி கன்னியாகுமரி மாவட்டம்னு ஆயிடுச்சுப்போம். நாஞ்சில் நாடுன்னு கிடையாது. முன்னாடி திமுக 1950களில் திமுக தொடங்கிய காலகட்டத்தில் நாகர்கோவில் நடந்த மாநாட்டுக்கு நாஞ்சில் மாநாடுன்னு தான் பேர். குமரி மாவட்ட மாநாடு கிடையாது, நாஞ்சில் மாநாடுன்னு தான் நடத்தினார் அண்ணா. இப்போ நீங்க மணக்காவிளை இந்த ஊர்ல தான் எங்க அப்பா பிறந்தது வளர்ந்தது? எங்க அப்பா பிறந்த இடம் இதுதான். எங்க அம்மா பிறந்த இடம் இன்னொரு 2 கிலோமீட்டர் வேர்கிளம்பிம்பாங்க. இங்கே உள்ள ஊரெல்லாம் மணக்காவிளையே, களியக்காவிளை, ஈத்தவிளை, சரவிளை அப்படின்னு. விளைன்னா விளையும் இடம். நிறைய அரசியல் களத்தில் உங்களை பார்த்துருக்காங்க. நம்மளும் கூட நிறைய அரசியல்லாம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேற கோணத்துல
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு நினச்சோம். போகலாம் சார். பேசுவோம். இன்னைக்கு எங்கள் அம்மாவினுடைய நினைவு நாள். இன்னைக்கு அவங்க நினைவிடம் அங்கே தான் இருக்கு, அங்கே வெளியில். அதில் மலர் மாலையெல்லாம் போட்டு காலையில் கும்பிட்டாச்சு. நீ மத்தியானம் அவங்களுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவோம். நான் மட்டும்தான் இந்த ஊரை விட்டு வெளியே வாழ்க்கையை தேடி வந்துட்டேன். அதனால் அவங்க மேலே எப்போவும் கவலையிலையும் அங்கே இதே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தீ பிடிச்சின்னு டிவியில் பார்த்தா சம்பத் எங்கே இருக்கான்னு பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க இறந்த 2 மாதத்தில் அப்பா இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு நினைவிடம் அம்மா நினைவிடம் ஒரே இடத்துல தான் இருக்கு. இங்கே ஒரு ஆள் மறைந்தா அதுக்கு நினைவாட்டு ஒரு மரம் நடுவாங்க அடக்கத்தலசில். அதுதான் இந்த தென்னை மரம். எங்கள் அப்பாவுக்கு நினைவு மரம் இது. அப்பா அம்மா நினைவு நாள் 2ஐயும் நான் அனுஷ்டிக்கிறது. அதுக்கு 2 பேருக்கும் ஒரு மாலை வாங்கி போட்டு காலையில் அஞ்சலி செலுத்துறது. சரி, இப்போ அடக்கம் பண்ணது இங்கே தானா? ஆமாம், அடக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு மரம் வச்சிருக்கீங்களா? மரம் வச்சிருந்தது. ஓ, இது அப்பாவுக்கு நட்டது, அது அம்மாவுக்கு நட்டது. இது நான் செத்த பிறகு இதை பேணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. இது ஒரு முக்கியமான இடம் இல்லை. இது இதை ஒரு வீடு வைக்கவோ இல்லை காம்ப்ளெக்ஸோ கட்டு போனால் போயிடும். அது நான் இருக்க வரையும் பேணணும்னு நினச்சிருக்கேன். நண்பர்களே, இப்போது திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களையும் அவரது இணையர் திருமதி சசிகலா சம்பத் அவர்களையும் சந்தித்து பேசலாம். சார், உங்கள் இணையரோடு இருக்கீங்க, அவங்கள அறிமுகப்படுத்துங்க. பேசிக் மலையாளம். இந்த மாவட்டத்தினுடைய எல்லை, தமிழ்நாட்டினுடைய எல்லை. செங்கோலைன்னு அவங்க ஊர். SSLC வரைக்கும் படிச்சிருக்காங்க. என்னுடைய 2 தம்பிக்கு திருமணம் முடிஞ்ச பிறகு நடந்த திருமணம். கலைஞர் தலைமையில் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காத்திருந்து நடந்த கல்யாணம். திருமணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கல சார்? என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதுக்கு ஒத்து வராதில்லை. நான் இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க, நான் போக முடியாது. நான் கோயம்புத்தூருக்கு போகணும். நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும், கொஞ்சம் தயார் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. அதனால் என் லைஃப் ஸ்டைலுக்கு திருமண வாழ்க்கையை ஒத்துக்கிடாது. அதனால வேண்டான்னு முடிவு பண்ணேன். அம்மா பார்த்து அம்மா அப்பா பார்த்து திருமணம் தான். சரி, திருமணத்துக்கு அப்புறம் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க? நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். நான் ஒன்றும் குறை காணுதில்லை, அவங்களையும் என்கிட்ட குறை காண மாட்டேன். குறை கண்டா இருக்க முடியாது. குறை கண்டா போயிடலான்னு நினச்சேன், அது குறை காணலை. அதுதான் பிரச்சனை. திருமண வாழ்க்கைன்னு நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்கல்ல? அதுக்கு நான் விட்ட நாள் கிட்ட. இப்போ சார் வெளியூர் பயணங்கள்லேயே இருப்பார். ஆமா. அப்போ நீங்கள் குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆமா. அப்போ உங்க கூட யார் உறுதுணையாக இருந்தாங்க? அப்பா, அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருந்தது. அப்போ எல்லாரும் சேர்ந்து எனக்கு அந்த எல்லாருமா இருந்து இருக்கிறது தான் பிடிக்கும். கூட்டு குடும்பமா? கூட்டு குடும்பமா தான் இருக்கிறது தான் பிடிக்கும். இருக்க விடல ஒன்னோட சக்திகள். அது கொஞ்ச காலம் கூட்டு குடும்பமா தான் இருந்தது. அப்போ ஜாலியாக இருந்தது. அவர் ஒரு வாரம் 2 நாளும் நின்றுட்டு போனாலும் எனக்கு அதில் வெளியா கஷ்டம் போல இல்லை. அது எல்லாரோடையும் ஜாலியாக இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. அப்போ சார், இந்த பெண் பார்க்கும் படலம் அதெல்லாம் இருந்தீங்களா? ஒரு நாள் போய் பார்த்தேன், ஓகேன்ட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நிச்சயம்பலம் கழிஞ்சு 9 மாசம் கழிஞ்சு தான் கல்யாணம். அதுக்கிடையில பேசிக்கிட்டீங்களா? அதுக்கட ஒரு லெட்டர் மட்டும் அனுப்பினாரு. அதுவும் எனக்கு ஞாபகம் இல்லை. அது ஞாபகம் இல்லை. அப்போ போனதும் இல்லையில்ல. இப்போ லெட்டர்னா நீங்க லெட்டரை வச்சிருக்கீங்களா? வச்சுக்கணும். என்ன எழுதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, உண்மையில ஞாபகம் இல்லை. போய் பெண் பார்க்குறீங்க, நிச்சயார்த்தம் பண்றாங்க. அதுவே நிச்சயார்த்தமா? இல்லை, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம். அது பிறகு நிச்சயதார்த்தம் முடிச்சுதான் 9 மாசம் கழிச்சு திருமணம். கலைஞர் தலைமையில கல்யாணம். எல்லாரும் வந்தாங்க. அப்போ அமைச்சர் KPK மினிஸ்டர் KP கந்தசாமி, நாஞ்சிலார், துரைமுருகன், கண்ணப்பன், சங்கரங்கோவில் தங்கவேலு, திருச்சி சிவா, VP ராஜன், இப்படி எல்லாரும் தான். ஒரு மடத்தில் இப்படி நிகழ்ச்சி இதுவரைக்கும் நடந்ததில்லை. கலைஞர் அந்த மாநாட்டில் பேசினார், அந்த திருமணத்தில் பேசினார். இவனுக்கு திருமணத்துக்காகவே நான் வந்தேன்னார்.
நாகர்கோவிலுக்கு. ஏன்னா நான் வரக்கூடாதுன்னு எல்லாரும் வரிசை கட்டிட்டு நின்னாங்க. எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்யலை. ஒரு கல்யாணத்துக்கு எந்த உதவியும் எனக்கு செய்யலை. என் வீட்டில் எங்கள் அண்ணன் என் தம்பி எல்லாரும் தான் எல்லா வேலையும் பார்த்தாங்க. நான் திருமண பத்திரிகை கொடுக்குறது, திருமணம் ஏற்பாடு பண்ணது, எஸ்பிஐ பார்க்குறது. 17ஆம் தேதி கல்யாணம், 16ஆம் தேதி வரைக்கும் இல்லைன்ட்டாங்க. கலைஞர் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பிறகு கோபாலபுரத்துக்கு தொடர்பு கொண்டு கலைஞருக்கு உதவியாளர் சண்முகநாதன், என்ன கல்யாணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, உண்டா இல்லையான்னு கலைஞர்கிட்ட கேட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா என்னைக்கே செத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த கலைஞரை என்னை ஃபோனில் வந்து, நான் கிளம்பிட்டேன் ஐயா, நீ என்னையா வளர்ற அப்படின்னாரு. அப்புறம் அவர் கிளம்பி கோவில்பட்டி வந்து இறங்கி காரில் வேகமாக வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சார். கல்யாண வீட்டிலே சொன்னார், இவன் கல்யாணத்துக்காக தான் நான் நாகர்கோவிலுக்கு வந்தேன். உங்களுக்கு அந்த உணர்வு எப்படிமா இருந்துச்சு? இவங்களுக்கு அரசியலே தெரியாது. எனக்கு அரசியல் ஒன்றும் தெரியாது. ஏன்னா அரசியல்னு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வர்றது தான் எதிர்ப்பும் குறைச்ச ஆளுது. ஏன்னா சித்தப்பமாரெல்லாம் அரசியல்வாதியை கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கப்படாதனால எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அண்ணன் மூத்த அண்ணன் தான் ஒரே ஏதாவது எம்ஏ எம்பிள் படிச்சக்கினே என்ன கடவுராந்தியில் கிடக்கும்ல காப்பாற்றும் தைரியமாக போகணும் மூத்த அண்ணன் தான் என்ன சொல்லி சமாதானப்படுத்தியது. எல்லாரும் எதிர்த்துட்டு அரசியல்வாதி இல்லை. அங்கே எல்லாம் அரசியல்வாதின்னு പറഞ്ഞാൽ சும்மா அப்படியே நடக்கும். அவர் அரசியல்வாதி போல இல்லை. அப்போ இங்கே வந்த பிறகுதான் தெரியும் இவர் அரசியல்வாதியை போல இல்லை, நல்ல ஒரு மனுஷன் பண்ணணும். இல்லை எனக்கு விருப்பத்துக்கு அவர் எங்கே வேணும் நீ போ, அவர் வரலெങ്കിലും நீ எங்கே வேணும் போ, பெய்ட்டு வந்து இங்கே நடத்து பெய்யன்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ திருமணமாகி 36 வருடங்கள் ஆயிடுச்சு. இப்போ கலைஞர் தலைமையில் திருமணம் நடக்குது. அதன் பிறகு இவ்வளவு தூரம் அவர் சாரை வந்து நீங்க கவனிச்சுட்டு இருந்திருக்கீங்க. அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் கேட்டீங்கன்னா அவரு சொல்லுனதுன்னா நான் கேட்கும், அவ்வளவுதான். நான் எதிர்த்து பேச மாட்டேன். ஏன் சார்? இல்லை, அதாவது இவளுக்கு குழந்தை பிறந்து என் மகளுக்கு ட்ரிவாண்ட்ரம் கோஸ்மோபாலிட்டன் ஹாஸ்பிட்டலில் நான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கேன். உச்சக்கட்ட பிரச்சாரம். நான் குழந்தை பிறந்தாச்சுன்னு தகவல் சொல்லியாச்சு, எனக்கு பார்க்க போக முடியல. இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பார்க்க போக முடியல. எப்படி போகிறது? இது தள்ளிட்டு ஜெயலலிதா உத்தரவின்படி பிரச்சாரம் போக முடியாது. 5 நாள் போக முடியலன்னு ராத்திரி டெய்லி எனக்கு வலியும் வருத்தமும் தான். ஒரு 6ஆவது நாள் என் ஃப்ரெண்டு அவன் கார் எடுத்துட்டு பொள்ளாச்சியிலிருந்து திருவனந்தபுரம் போய் காலையே குழந்தைய பார்த்துட்டு உடனே திரும்பி வந்தேன். இது இந்த நான் சாக்ரிஃபைஸ் செய்துங்கிறத விட என் ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் செய்ததில்ல. இது தாங்கிட மாட்டாங்கல்ல. உங்களுக்கு தலையில் ஒரு கட்டி எடுத்தது ஆப்ரேஷன் திருநெல்வேலி பீஸ் ஹெல்த் சென்டர். இவன் இப்போ டாக்டர் படிச்சுட்ருக்கா. என் பையன் எஸ்எல்சி ஹையர் செகண்டரி படிச்சுட்ருக்கான். 10 முடிஞ்சு. ஆமாம். அப்போ வருமானம் ஒன்றும் கிடையாது எனக்கு. அந்த மதிமுகவில் இருந்த நேரம் என் தம்பி ஒருத்தன் எனக்கு வில்லனா இருப்பான் இங்கே எங்கள் வீட்டில். அவன் அதை கெடுக்கணும்னு நினைப்பான்னு தெரிஞ்சு நான் திருநெல்வேலியில் போய் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு அட்மிட் பண்ணிட்டேன். நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஒரு ஆள் செல்வம், அவர்கிட்ட சர்ஜரி பண்ணதுக்கு நீங்கள் வரணும்னு அவரை கூப்பிட்டேன். நான் வர்றேன்னாரு. இந்த சர்ஜரி பண்ணுற அன்னைக்கு மதிமுக வழக்கறிஞர்கள் அணி கூட்டம் திருச்சியில். அதுக்கு நான் போகணும். போகலைன்னா அப்போமே டவுட்டு வந்துடும். அப்போ எனக்கே வைகோ எனக்கு முட்டல் மோதல் வந்த காலம். இதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். போகலைன்னா பிரச்சனை ஆகும்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டேன். நான் இல்லைன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாம், உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துருங்க எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் என் வீட்டில் அண்ணன் எல்லாம் போய் முடிஞ்சு. இதை ஒரு பிரச்சனை ஆக்குவாங்க ஒரு பெண்மணி, புரியலையா? இது கூட இருக்க முடியலன்னா ஒரு மாதிரி மயிர் அப்படின்னு. அது ஒன்றும் அங்கே ஒரி பண்ணிக்கலை, அவ்வளோதான். வேற நல்லா நினச்சிருக்கீங்களா? கமிட்டடாக இருக்கணும்னு நினைப்பேன். அது மாதிரி எது முக்கியமான நிகழ்ச்சியோ அதில் நான் இருக்க முடியாது. இல்லை, இப்போ அம்மா வந்து ஸ்கூட்டியில் வந்தாங்க வெளியே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
அது இப்ப 50 வயசு பிறகு கத்தது. இல்லை கார் ஓட்டுக்கு லைசன்ஸ் கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்கியாச்சு. எனக்கு தெரியாது, எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாது. அது இங்க எல்லா இடம் ஒத்தைக்கு ஞான் தான் எல்லா இடம் போனோம். எல்லா வேலையும் ஞான் தான் பார்க்கணும். நான் ஒன்றும் அவரு பைசா மட்டும் சம்பாதிக்கும், வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டாரு. பின்ன வஸ்து வந்துட்டு பிறகு வாங்கி போடும், அதெல்லாம் ஞான் தான் பார்க்கணும். அப்ப அதுக்கு பைக்கு ஒரு நல்ல காரியம். இல்லை ஒரு காய் வாங்கணும்னாலும் போகணும்ல. நான் போக மாட்டேன், நான் ஒரு இடம் போக மாட்டேன். அவர் வந்து வெளியே போகல. நான் வந்தா இங்கேயே தான் இருப்பேன், வெளியில ஒன்றும் போக மாட்டேன். அப்ப 50 வயசு பிறகுதான் இல்ல அவங்க அந்த ஸ்கூட்டில வந்து ஒரு ஃப்ரேம்லயே நான் பார்த்துட்டேன் சார். இவங்க எப்படி குடும்பத்தை வழிநடத்திருப்பாங்க, அதெல்லாம் உங்களோட துணை இல்லாம கூட அவங்க எப்படி சமாளிச்சிருப்பாங்க அப்படின்றது. 2 பிள்ளைகளையும் வந்து அவங்களுக்கு அதுல முக்கிய பங்கு இருக்குல்ல. ஆமாம். இப்போ இன்னைக்கு கோவில் எங்க பாட்டு சத்தம் திருவிழா நடக்கல. இன்னைக்கு அங்க திருவிழா, இன்னைக்கு 10 மணிக்கு அங்க விளையாட்டு போட்டி உண்டு. இன்னைக்கு இதுவரை போடல. நேற்றுக்கு அங்க அந்த கோவில்ல பிள்ளைகளுக்கு பாட்டு போட்டி, ஓவிய போட்டி, அதுக்கு இவங்க தான் முன்னிலை. சசிகலா சம்பந்தன் அந்த இன்விடேஷன்ல போட்டிருக்கு. அங்க போய் கொஞ்சம் பேசிட்டு வந்து அங்க போய் நேற்று பேசவும் செய்தாங்க. அவங்கள பேட்டி எடுக்கலாம். இன்னைக்கு புஷ்பாபிஷேகம்னு சொல்லி நான் எங்க செலவு, அது என் செலவு. நீங்களும் அந்த ஆன்மீகம் பக்தியில நீங்க உடன்பாடு உண்டா உங்களுக்கு? இல்லை, எனக்கு உடன்பாடுன்னா கொண்டு விட்டுட்டு வெளியே நிற்கும். நான் மட்டும் தான் கோயிலுக்குள்ள போனது. உடன்பாடுன்னா வந்து இல்லை உடன்பாடுன்னா வந்து நான் ஒரு அடிகளார் இருக்கார்ல, எனக்கு நான் சொன்ன ஞானச்சிறுவன்னு வாரியார் சுவாமிகள் விருது தந்தாருன்னு, அதுக்கு பிறகு அடிகளார் கூட கொஞ்சம் நெருக்கம் வந்துச்சு மாணவனாக இருக்கும்போது. அப்போதே அவர் என்ன கொஞ்சம் மடை மாற்றினதில் அவருக்கு பங்குண்டு. இன்னைக்கு ஒரு 13 நாள் பெரிய புராண சொற்பொழிவு ஆற்றுகிற அளவுக்கு நான் இன்னைக்கு தயாராக இருக்கேன்னா, தமிழ்நாட்டில் சமயம் ஆன்மீகம்னு சொல்லி பேசுகிற யாரும் இதை செய்ய முடியாது. நான் செய்திருக்கேன். அரசியல்ல அவரு தீவிரமா தலைவர்கள் எதிர்த்து பேசும்போது இந்த வீட்டை இடிச்ச சம்பவம் இருக்குல்ல, அப்போ எப்படி உணர்ந்தீங்க அதை? அவர் இருக்கல என்னுள்ள ஒரு தைரியத்தில் என் வீடு இடிக்கப்பட்டது பிறகு இந்த வீடு கட்டினது. அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஜெயலலிதா இடிச்சாங்க. இடிக்கிற அன்னைக்கு என்னை கைது செய்துட்டு இடிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. என்னை கைது செய்ய போறாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன வழக்கு சார்? அது ஆக்கிரமிப்பு. அரசு பணியாளர்களை பணி செய்ய விடலைன்னு அரெஸ்ட் பண்ணதுக்கு பிளான் போட்டாங்க. வீடு இடிக்க போகிறது ஒரு சோகம். வீடு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா நடத்தின கடை, என் அண்ணன் நடத்தின கடை, தம்பி நடத்தின கடை எல்லாம் இடித்தாங்க. அப்போ நான் என் மனைவிட்ட சொன்னேன், அரெஸ்ட் பண்ணிவிட்டு இடிப்பாங்க போல ஐடியா வச்சுருக்காங்க, நீங்கள் இந்த கைதாகிறதெல்லாம் வேணாம், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஸ்கூட்டரில் அந்த ஜங்ஷனுக்கு போய் பஸ் ஏறி, அன்னைக்கு மதுரை கூட்டத்தில் அனலும் கனலும் வெடிக்க பேசுகிறேன். இடித்த தகவல் ஒன்றும் சொல்லலை. பேசி முடிக்கும் பொழுது ஒரு படா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட வைகோவின் கைது கண்டனம் தெரிவித்து நான் நாடு முழுக்க சுற்றிட்டு இருக்கேன். தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இன்றைக்கு என் வீட்டை இடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச முடிச்சிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. இரவோடு இரவாக மீண்டும் எங்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன். இப்போ எழுத்த வீடு சித்தப்பா வீடு. மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் இருந்துக்கிட்டாங்க. வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீ என்ன செய்து வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் போட்டு வைகோட்டை ஜெயிலில் போய் சொன்னேன். வைகோ சொன்னார், வீடு கட்டணும், நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதுக்காக யார்ட்டையும் வசூல் பண்ணது எனக்கு உடன்பாடு இல்லை. வைகோ வந்து பொடாவில் இருக்கார். இதுக்காக வசூல் பண்ணி வீடு கட்டணும்னு என்கிட்ட போய் காசு கேட்குறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. வீடு இல்லாதவங்க தான் இந்தியாவில் அதிகம் பேர், அதில் நானும் ஒரு ஆள் இருந்துட்டு போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த வழக்கம் முடிக்கணும், நீங்கள் விடுதலையாகி வரணுங்கிறது தான் என்னுடைய ப்ரே.
அதுக்காக நான் இன்னும் பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். 2002 ஜனவரியில் இடித்தாங்க. இந்த வீடு கெட்டு இடம் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு. அந்த இடித்த இடத்துல கட்ட முடியாது, ஏன்னா அது ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்த வாங்கலான்னு முடிவு பண்ணி வாங்கி தீபாவளிக்கு அன்னைக்கு நவம்பர் 16ன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த வீடை. இந்த வீடு தந்தவங்க ஒரு கணவன் இழந்த விதவை, அவங்க எனக்கு தந்தாங்க. அவங்கள வச்சே திறந்தேன். அது அந்த மதிவதினின்னு பேர் வச்சேன் மகளுக்கு. இவங்க மகனுக்கு சரத் பாஸ்கர்னு பேர் வச்சேன். பாஸ்கர் அப்பா பேர் பாஸ்கரன். சரத் வைகோ இலங்கைக்கு போனால இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அவரை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டான். துப்பாக்கி எடுத்துட்டான். அவருக்கு நாடு கடந்து வரும்பொழுது அவருக்கு மேலே விழுந்த துப்பாக்கி கொண்டு தன்னுடைய மார்பிலை தாங்கி ஒரு தம்பி இறந்தான். அவனுக்கு பேர் சரத். அதுக்காக தான் அந்த பேரை வச்சேன். யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, இதை தமிழ்நாட்டிலே நான் தான் வச்சேன். சரத் பாஸ்கர். ஆமாம், பாஸ்கர் அப்பா பேர். நான் மாக்சிம் கார்கின்னு வைக்கணும்னு மனசில் வச்சுருந்தேன். ஆண் குழந்தை பிறந்தா. இப்போ அதை பேரனுக்கு வச்சுட்டேன். சரத்துக்கு நன்றி சொல்லுறதுக்கு தான் பேரை என் மகனுக்கு வச்சேன். என் வீட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். என்னது இது? பம்பரம். பம்பரம். மதிமுகவோட சின்னம் இல்லையா? சின்னம். நான் மட்டும்தான் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடியே மதிமுகவோட சின்னம் குடை இருந்துச்சு. குடை இருந்துச்சு. பனைமரம். அப்படியா? ஆமா. பனை மரம் கதவு செய்யற அளவுக்கு நான் செய்திருக்கேன். நான் மட்டும்தான் செய்திருக்கேன் தமிழ்நாட்டில். இதை பாருங்க, இது என்ன மரம்? பனையா? இத்தென்னை. இப்ப அம்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் பேசுறாங்க. அந்த லாங்குவேஜ் படிச்சது தமிழ், பேசுறது மலையாளம். அவங்க லாங்குவேஜ் அதுதான். ஆமா, அங்க மலையாளம் அவங்க தாய்மொழி. அது மலையாளம் தான் தாய்மொழி. எஸ்எல்சி வரை படிச்செങ്കിലും அங்கேயும் ஸ்கூல்லும் தமிழ் பேசல, மலையாளம் தான் பேசணும். இங்க இங்க அந்த குழப்பம் இருக்கும் இந்த மாவட்டத்துல. இங்க ரெண்டும் கலந்த இடம். இப்போ மலையாளம் வராது. இந்த ஊர்ல தமிழ் பேசுறவங்களே இருக்காது. ஒரு மாதிரி ஃப்ரீயா பேசுவோம் பேசிட்டு அந்த மலையாளம் வரல, தமிழ் தான் பேசியது. நீங்க அந்த மொழி பிரச்சனை எல்லாம் இல்ல. நான் தமிழ் தான் பேசுவேன். நான் மலையாளம் பேசல. பிள்ளைகள் ரெண்டும் நல்ல தமிழ் இல்ல. பிள்ளைகள் 2 பேரும் பயங்கர தமிழ். இவா காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். என் மகன் என் மகனும் வாங்குவான். கோயில் எந்த போட்டிக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்துரு. எங்க போனாலும் 2 பேரும் பிரைஸ் வாங்கிட்டு. இப்ப பேர மாதிரி வாங்குறான். சரி, இப்போ உங்க பேர பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க பெயர்களை என்கிட்ட சொன்னீங்க. அதை நீங்க நம்ம நேயர்களுக்கும் சொல்லுங்க. இது மூத்த பேரை பேரு மாக்சிம் கார்கி. மாக்சிம் கார்கி. ஆமா, அதாவது சோவியத் புரட்சி மூழ்வதற்கு ஆதர்சமாக லெனினுக்கு இருந்த எழுத்தாளர். அவர் எழுதிய புத்தகம் தான் உலகத்தில் அதிகம் பேர் படிச்சிருக்காங்க. தாய். இவனுக்கு பேர் லியோ டால்ஸ்டாய். இவனும் சோவியத் எழுத்தாளர். வார் அண்ட் பீஸ், போரும் சமாதானமும் நூல் எழுதினவர். காந்திய மடை மாற்றினது லியோ டால்ஸ்டாய் தான். காந்தி இவரை பார்த்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இவன் என்னை விட கலை ஆர்வம், பேச்சாற்றல் எல்லாம் இவனுக்கு நிறைய இருக்கு. தம்பி, தாத்தா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? தாத்தா கிட்ட பிடிச்ச விஷயம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா நடந்துக்குவாங்க. கவிதை மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமாப்பா? ஏதாவது படிச்சது ஏதாவது? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிற வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் ஏதி கொடுங்கூற்று கிரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். இவன் எலக்யூஷன் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட். இவன் எல்லாத்துலேயும் இவனும் இப்படிதான். மருதமோ என் காவியமோ வள்ளுவனோடிக்கு வாசகியோ அடி தேவதையோ என் காதலியோ
அண்ணன் நடஜனுக்கு ஜிங்காரி வங்கி கடனாளிக்கு முத்தாகி வள்ளுவன் கேட அணுத்தாணி அச்சனைக்கு கொண்ட அலங்காரி மெல்லிட அசவலகில மயங்கி யமன நான் நவழியில தைபுறவான் நவழியில மிதக்கிற கருவிழி முகத்துல சிறியவனே சிறுமகளே கால் கொலுசுல நான் சிறையே கார் குழலே பூ மகளே உள்ளு மெல்லுகில்ல படிச்சவளே சுங்க குடி சேர்லக்காரி எம் மனசுல காவக்காரி மன்மதனம் போதை எல்லாத்தையமா எவிலி மகள் மந்திரக்காரி நீல் விழி மீழ்ச்சிய கார்குல நீண்டிடும் மீன் வகை உன் விரல் பாடிடும் உன் சுவை உன் குரல் தேடுடை வாடுரை உன் நிழல் கதகளி ஆடும் போது கால் கொலுசுகள் ஜொலிக்கும் பாரு மனமுகம் காணும் போது என்னுயிரோ சிதையிலிருந்து நடக்கிற 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 நடை அழகு அவரடை இடை அழகு சேலைகள் மினுங்கிட்ட ஒரு ரவக்கியம் ஒரு தனி அழகு சிரிக்குது கண்ண கருவிழி சிவக்குது கண்ண மறுபுலி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முள்ளுமதி கூந்தல் சிறப்பிடிச்சவள் காவிய காதலி கரை பிடிச்சவள் ஆழ்கடை முத்து குளிச்சவள் கண்ணி அழகில சிக்கி தவிச்சவள் பாரதி கம்மனதறிய மண்வெளி மயங்களால் பிள்ளை கொண்டது என் வழி சோழக்கிளி அவள் அன்னைக்கிளி அவள் மாலை பண்ணி தந்த தங்க மலர் கொடி. சார் எப்படி சார்? நிறைய இருக்க வேண்ட. இது ரொம்ப ட்ரெண்டான ரேப் சார் இது. ஆமா, சமீபமா அது அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இவனுக்கே 10,500 பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, இப்ப 2 சினிமால நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. எப்படி சார் நீங்க வீட்டுல ஸ்பெண்ட் பண்றதுலாம் இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கா? அந்த அரசியல் பரபரப்பு நிறைய ஸ்பெண்ட் பண்றேன். ஆனா இவங்கள மிஸ் பண்ணிடுறேன். இவங்க வேலூர்ல இருக்கிறதுனால இவங்கள 2 பேரையும் மிஸ் பண்ணிடுறேன். இல்லை இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ தன்னுடைய மகன் தாண்டி பேர பிள்ளைகள் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாசம் வந்துடும். கூடுதல் உங்க வாழ்க்கை முறையிலேயே ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? இல்லை எனக்கு உயிரோட இருக்கணும்னு ஒன்றும் அது நம்ம கையில இல்லை. இவங்களுக்காக உயிரோட இருக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது 1986 புறப்படும்போது என் தங்கச்சிக்காக உயிர் வாழணும்னு நினச்சேன். என் தங்கச்சிக்கு அப்போ திருமணம் ஆகலை. அவளுக்காக உயிர் வாழணும்னு நினச்சேன். அதுக்கு பிறகு அம்மாவுக்கும் அப்பாவுக்காக உயிர் வாழணும்னு நினச்சேன். அப்புறம் இவங்க 2 பேர் பிறந்த பிறகு இவங்களை கரை சேர்க்கிற வரைக்குமாவது வாழு காலம் அனுமதிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இவங்க 2 பேருக்காக வாழணும், அதிக நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்போ சாருடைய நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கிறது உணர்றீங்களா பேரப்பசங்க வந்ததுக்கு அப்புறம்? அது எப்படி, எந்த வகையில்? அவரா பிள்ளைகளை பாசம் காணிச்சதனை காட்டில் இப்போ பேரன் பிள்ளைகளுடைய பயங்கர பாசம். அப்படி பேர மக்களுடைய பாசமாக இருக்குது. மக்களை காட்டிலும் பாசமாக இருக்குது பேர மக்கள். அவசரம் இல்லாத சிரிக்க மாட்டார், சிரிக்கவே செய்ய மாட்டார். மதிவதனே இது கேட்டால் தெரியும், அவளை அப்பா சிரிச்சு பார்த்ததே இல்லை பிள்ளைகள். இப்ப இந்த பிள்ளைகளை வந்த பிறகு சிரிக்கும். இல்லை, நான் எப்போ ஒரு திங்கிங்ல இருப்பேன், சிரிக்கப்படாதுன்ற. சார் அரசியல் முடிவுகள்லாம் எடுக்கிறாருல்ல, அது வீட்டுல ஏதாவது வெளிப்படுத்துவார் அவங்க கிட்ட? வீட்டுல அரசியல் வந்து வீட்டுல வந்தா எப்ப பார்த்தாலும் எழுதுனதும் படிக்கிறதும் தான் வேலை. அந்த ஷோரூம் ஃபுல்லா புக் இருக்கணும், புக் எடுக்கணும், படிக்கிறதும் எழுதுனதும் தான் வேலை. நானும் அதுல அக்கறைப்படுனதில்லை. அவரை வேலையை பார்க்கிட்டது மறந்துட்டு இல்லை, எதையும் அவரு கொஞ்சம் மனசோர்வடையும் போது ஏதாவது உங்ககிட்ட சொல்றது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த வேலை இல்லை. அதர்சியமா என்னதாவது சொன்னா உண்டு. இப்போ நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்றது உண்டா ஏதாவது மன கஷ்டம்? எனக்கு அப்படி நான் அப்படி அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படிதான் எனக்கு தான் இது பாரதி ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டா அண்ணாவினுடைய படைப்பு எல்லாம் வச்சிருக்கேன். இன்னும் எனக்கு பெரியார் ஒர்க்ஸ் பூரா வச்சிருக்கேன். இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் வச்சிருக்கேன். ராமாயணா மகாபாரதம் எல்லாம் வச்சிருக்கேன். சமகால இலக்கியங்கள் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் கை கூடாது. படிக்கிறதுக்கு நேரம், நவீன இலக்கியம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உணவு பழக்கங்கள்லாம் எப்படி சாருடையது? உணவு இந்த காந்தாரி மிளகுன்னு இங்கே ஒரு மிளகு விளையுது, அதில் வச்ச சட்னி, இட்லி. இப்போ காலையில் சாப்பிட்டோமே ரசை விட எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு. இனி புட்டு, பாசிப்பயிறு, அப்பளம், அது எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு. இன்னி உரட்டி, பாலாடை, மட்டன், அது எனக்கு பிடிச்ச டிஷ்ஷு. டெய்லி மத்தியானம் மீன் மஸ்ட். டெய்லி மீன் வாங்கினாங்க.
டெய்லி தினமும் டெய்லி டெய்லி மீன் வாங்குவோம். மீன் வந்து ஒரே மீன் வாங்கிக்கல, இன்னைக்கு வாங்கினா நாளை வாங்காது, மாத்தி மாத்தி வாங்கி. டெய்லி மீன் வாங்குவோம். டெய்லி காய், அதுவும் குறவில்லாமல் சமைப்போம். நான் காரமாக சாப்பிடுவேன். உணவகத்துல எல்லாம் போய் சாப்பிட்றது இல்லை, வாங்குறதும் இல்லை. இப்போ நீங்க சென்னையில வந்தாலாம் சென்னையில் இருந்தால் நான் சிலுவை சமைக்கிறது தான். இது அப்பா எனக்கு தந்தது. பெட்டி மட்டுமா இல்லை பெட்டிக்குள்ள ஒன்று இல்லை. இதில் இது திறக்க எனக்கு தெரியாது. திறக்கவே இல்லையா? எனக்கு திறக்க தெரியாது. வீட்டில் திறப்பாங்க, அவங்க திறப்பாங்க, அம்மா திறப்பாங்க. அவங்க திறப்பாங்க. இது வந்து இந்த பெட்டி யாருக்கு வீட்டில் இருக்கோ அவங்க தான் இந்த ஊரில் வசதி உள்ளவங்க. இரும்பு பெட்டி உள்ள வீடாங்க அப்படிம்பாங்க. இது எங்கள் அம்மா சாமி கும்பிடுற இடம். எங்கள் அம்மா இல்லை, இவ்வளோ கும்பிடும். நாங்கள் 9 பேர். இது வந்து பாரம்பரிய தொட்டில், எங்கள் குடும்ப சொத்து இது. அப்பா எனக்கு இதை கொடுத்தாங்க. நாங்கள் 9 பேர், 2 பிள்ளைகள், என் அண்ணனுக்கு பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள் எல்லாரும் இதில் படுத்தாச்சு. என் பேருன்னா இதில் படுத்தாச்சு. சிக்கன்லாம் சமைப்பியா நீ? ஹைட்டே எட்டாதேடா உனக்கு. ஸ்டோன் போட்டு ஏறிந்தேன்னு. வெரி குட் வெரி குட். சரி, சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுவேன் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை எடுத்துட்டு கழுவிடுவேன், மஞ்சள் தூளை போட்டு கழுவுக்கு போட்டு கழுவிடுவேன். அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு அடுத்து கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு லெமன் ஊற்றிடுவோம். அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றிடுவோம். அதை மேரினேட் பண்ண மாட்டியா? பண்ணுவேன். எவ்வளோ நேரம் பண்ணணும்? கொஞ்ச நேரம் அதை மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணணும், அப்போ தானே கிறிஸ்பியாக இருக்கும். வெரி குட். ஆச்சி சமைக்கிறதுல என்ன பிடிக்கும் உனக்கு? ஆச்சி வீட்டில் என்ன பிடிக்கும்? மீன் குழம்பு தான் பிடிக்கும். மீன் குழம்பா? உனக்கு தம்பி? கிழங்கும் பிடிக்கும். சரி, இங்கே வந்து அந்த கப்பக்கிழங்கு இன்னைக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அவனுக்கு டெய்லி வேணும் கப்பக்கிழங்கு. இன்னும் டெய்லி கப்பக்கிழங்கு வைக்கிறேன். டெய்லி வேணும் எனக்கு. மரவள்ளி கிழங்கு சாப்பாடு மாதிரி. இது மசித்தது. நீங்க சொன்ன மாதிரி பொரியல் வைக்கலாம், துண்டு துண்டா பீஸ் போட்டு தேங்காய் துருவி போட்டு அது பண்ணுவாங்க. 2-3 வெரைட்டியா பண்ணுவாங்க. மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு இது ஒரு முக்கிய உணவு. ஒரு காலத்துல அரிசி தட்டுப்பாடு இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் பகலும் இரவும் இதுதான் சாப்பாடு. போதுமா? ஸோ நீங்கள் சிறு வயதில் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு கடை வச்சுருக்காரா? கடை. அது மளிகை கடையா? அது மளிகை கடை. ஒரு 100 ஆண்டு கால வரலாறு அதுக்கு. இப்போ இல்லை. இப்போ அந்த பொடா காலத்தில் இடிச்சதோடு சரி இல்லை. அதுக்கப்புறம் என் தம்பி நடத்தினான். இப்போ அவன் எல்லாத்தையும், அவனுக்கு மகன் துபாயில் இருக்கான். அவனுடைய மருமகள் ஒரு டென்டல் டாக்டர். போதும், நான் இன்னும் ஊருக்கு அங்கே துபாய் கடையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ அந்த கடையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் வேலை செய்கிறீங்க இல்லையா, அப்பா வச்சு கொடுத்த கடையில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு இலக்கிய ஆர்வம் வருதா? எனக்கு இலக்கிய ஆர்வம் பள்ளி பருவத்திலே வந்துடுச்சு. எனக்கு இப்போ நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்காங்க, நினைவாற்றலும் குறைஞ்சு போச்சு. கண்ணம்மாள்னு பேர். அவங்க தான் எனக்கு அகரம் எழுத சொல்லி தந்தது. அதுக்கு பிறகு 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எமிலி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட போகிறாங்க, உன்னை பேச விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருனுடைய முதல் சுதந்திர தின உரையை எனக்கு எழுதி தந்து மனப்பாடம் பண்ணி படிக்க சொல்லி என்னை பேச வச்சாங்க. அப்போதே எனக்கு கைதட்டல், பரிசு எல்லாம் கிடச்சிருச்சு. நான் அதுலேயே ஒரு புதிய மனிதன் எனக்குள்ள உருவாயிட்டான். படித்ததெல்லாம் இந்த ஊரில் தானே சார்? இந்த ஊர் தான். அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்பில் கமலம்னு ஒரு டீச்சரு, அவங்களும் என்னை இப்படி ஊக்குவிச்சாங்க. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு உயர்நிலை கல்விக்கு போகும் பொழுது மேரி அல்பீனாள் அப்படின்னு ஒரு டீச்சர். நான் இன்னைக்கு வரலாறு பேசுகிறேன்னா அவங்க தான் காரணம்.
அவங்க அழகாக வகுப்பு எடுப்பாங்க. அதை சரியாக உள்வாங்கிக்கிடு. அப்போ எப்பவுமே எனக்கு அந்த சரித்திரத்தின் மீது ஒரு தாகம் வந்துட்டு, அந்த அல்பீனா டீச்சர். அதுக்கு பிறகு முடிச்சுட்டு நான் நாகர்கோவில் சவுத் திருவாங்கூர் ஹிந்து காலேஜுக்கு படிக்க போகும் பொழுது அங்கே ஒரு பேராசிரியர் என்னை பட்டதிட்டினார். அவருக்கு பேர் தேனா மகாலிங்கம். தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர். அதற்கு பிறகு கோடை காலங்களில் எங்கள் அப்பா சித்தப்பா தென்காசி பிடிஓ அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அங்கே தென்காசி திருவள்ளூர் கழகம்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 10 நாள் விழா எடுப்பாங்க. 10 நாளும் நான் பந்தியில் உட்காந்து சாப்பிடுற மாதிரி தரையில் உட்காந்து அவங்க பேச்சை கேட்பேன். அப்போது தான் குண்டக்கொடி அடிகளாரை பார்க்குறேன். அப்போ தான் ஜஸ்டிஸ் MM இஸ்மாயிலை பார்க்குறேன். அப்போது தான் பேராசிரியர் செல்வ கணபதியை பார்க்குறேன், சத்யசீலனை பார்க்குறேன், ஆவா ராசகோபாலனை பார்க்குறேன், பெரும்புலவர் பா நமசிவாயத்தை பார்க்குறேன், எட்டயபுரம் துரைராஜ், என்னை மிகவும் பாதித்த சொற்பொழிவாளர் பேராசிரியர் இளம்பரை மணிமாறனை பார்க்குறேன், வாரியார் சுவாமிகளை பார்க்குறேன். இங்கே பேச்செல்லாம் கேட்ட பிறகு அந்த இடத்துல போய் உட்காந்து நானும் பேசணுன்னு ஆசைப்பட்டேன். அது இன்னும் நிறைவேறிடுச்சு. எனக்கு ஞானச்சிறுவன்கிற விருது வாரியார் சுவாமிகள் எனக்கு தந்தார். அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு அது வரைக்கும் நான் சங்க இலக்கியம் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சமய இலக்கியங்கள் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடு வந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயும் நான் ஒரு 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 தன்னிறைவு பெற்று இருக்கேன். இல்லை, கடையை பார்த்துக்கும் போதே நீங்கள் இலக்கிய கூட்டங்களுக்கு போயிடுவீங்க. கடையை பார்த்துட்டு இருக்கும் பொழுது திமுக கூட்டத்துக்கு போயிடுவேன். இலக்கிய கூட்டமெல்லாம் இருக்காது. இங்கே இலக்கிய கூட்டமெல்லாம் கிடையாது. நாகர்கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் திமுக கூட்டம் நடக்கும். சார், நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா, இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரா, இல்லை ஒரு ராஜ்யசபா உறுப்பினரா, அந்த மாதிரிலாம் ஏன் முயற்சி எடுக்கலையா? தந்தா வாங்கலாம். நீங்கள் கேட்டிங்களா? இப்போ திமுகவில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் மதிமுக. திமுகவில் இருக்கும்போது கேட்க முடியாது. ஏன்னா அப்போ எனக்கு அதுக்குள்ளே இது வரல. மதிமுகவில் வைகோ தேர்தலில் நிற்க சொன்னார். யாரை எதுனா கலைஞர் எது சேப்பாக்கத்தில், அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். அப்புறம் அண்ணா ஸ்டாலின் எது 1000 விளக்கில் நிற்க சொன்னார். அதெல்லாம் முடியாதுன்ட்டேன். அப்புறம் புரசைவாக்கத்தில் ரங்கநாதனை எது நிற்க சொன்னார். இங்கே பாருங்கள், தேர்தலே நிற்க மாட்டேன். தேர்தலில் நிற்கணும்னு சொன்னால் நான் அவங்க கூட இருக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ட்டேன். உண்மையாகவே உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உடன்பாடு இல்லை. இல்லை, இப்போ பொது மேடைகளில் உங்கள் குரல் ஒலிக்கிறதுக்கும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? நாடாளுமன்றத்தில் எவ்வளோ நேரம் பேச முடியும்? 3 நிமிஷம் தருவோம். நினச்சதே பேச விட மாட்டோம். அவன் ஹிந்தியில் எனக்கு பதில் சொல்லுவான், நான் சரிப்படுத்தி அறிவேன். அதெல்லாம் ஒத்துக்கலாமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் ஒரு ஃபைட்டராக இருக்க தான் விரும்புகிறதே தவிர பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு நான் ஒத்து வர மாட்டேன். இப்போ கூட நீங்கள் அதை யோசிக்கல ஆயிருக்கலாமோ? யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு MLA, ஒரு MP, முன்னாள் அமைச்சர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேர் தெரியுமா? முன்னாள் MLAக்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் மார்க்கண்டேயன் மாதிரி. அன்னைக்கு என் பேர் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு என் பேர் எல்லாருக்கும் தெரியும்.